எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் சில தவறான சொற்களை நம்ம அறியாமல் உபயோகிச்சுருவோம். அந்த வித்தியாசம் என்னன்னு தெரியாமலே நம்ம உபயோகிப்போம். அது அதை கொஞ்சம் பார்க்கலாம். அதான் நம்மளுக்கு அதை உணர்ந்து கூர்ந்து பார்க்கும்போது புரிஞ்சிடும். அது தமிழில் தவிர்க்கலாம், அது சாதாரணமாக தவிர்க்கலாம். அதையெல்லாம் கொஞ்சம் தமிழை வந்து சொல்லும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கணுன்ற எண்ணத்தோடையும் நம்ம பேசணும் இல்லையா? அதனால ஒரு 4-5 பதிவுகளை சொல்லலான்னு. என்ன அந்த இது சொன்னார், ஆதிட்டு குற்றியை பற்றி சொன்னதும் நடுகள் பற்றி சொன்னதும் சொன்னார் அவர். இதெல்லாம் தேவைதான்னு. நியாயம்தான், கரெக்ட் தான், இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். அது மாதிரி எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக சொல்லலை. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். சொல்லும்போது உங்களுக்கு தெரியாது இருந்ததுன்னா தெரிஞ்சுக்கிட்டா இல்லை. அதுதான் அந்த இடத்துல இதெல்லாம் எனக்கு சொல்லணும்னு தோணுறது, அதுக்காக நான் சொல்கிறேன். பார்த்துங்க. அது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அந்த காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிருந்தேன் ஒரு தரம். அட்மினிஸ்ட்ரேட்டில் இருக்க காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிருந்தப்ப அங்கே என்னென்னா பக்தர்கள் வழிபாட்டு மன்றம்னு எழுதியிருந்தது. அதை பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பக்தர்கள் வழிபாட்டு மன்றம்ன்றது சரியான்னு யோசனை பண்ணே இருந்தேன். கொஞ்சம் அங்கேயே உட்காந்துட்டேன். அங்கேயே உட்காந்து அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணப்புறம் அது சரியில்லைன்னு தோணுச்சு. பாட்டுன்றது வேற, பாட்டு பாடுறது தான் பாட்டு. இது வந்து வழிபாடுன்றாங்க, தப்பாச்சே. இப்ப வழிபாட்டு மன்றம்னோடனே சரி, வழிபாட்டு மன்றம்னா என்னன்னா, நம்ம போறோம் பாருங்க ரோடு வழியில போகும்போது பாடின்னு போறது, பஜனை ரோட சுத்தி பஜனை சொல்லிட்டு போற இல்லை, அதை சொல்லலாம் வழிபாட்டு மன்றம். வழியிலே பாட்டு பாடுகின்ற மன்றம் அப்படி சொல்லலாம். இதுல மன்றம்னாலே வேற, அரங்கம்னா வேற. அதுக்கு வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். மன்றம்னா வேற, அரங்கம்னா வேற. மன்றம்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை ஒரு தொகுப்பை குறிக்கிறது. அது வந்து இருக்கலாம், இங்க இருக்கலாம், அங்க இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். மன்றம்ன்றது. அரங்கம்ன்றது அந்த இடத்த குறிக்கிறது. அது ஞாபகம் வச்சுக்க. அரங்கம்ன்றது வந்து அந்த இடத்த குறிக்கிறது. மன்றம்ன்றது வந்து அந்த அமைப்பை குறிக்கிறது. மன்றம்ன்றது அந்த அமைப்பு. மன்றம்ன்றது அமைப்பை குறிக்கிறது, அரங்கம்ன்றது அந்த இடத்த குறிக்கிறது. ஆக இது வந்து இந்த மாதிரி நீங்க பார்த்துக்கணும். ஆச்சா. அடுத்தது இந்த அதை பார்த்தீங்கன்னா வழிபாட்டு மன்றம்னு இருந்தது அங்கே காளிகாம்பாள் கோயிலில். அது பொருந்தவே இல்லை. அப்புறம் நான் அந்த உள்ள போய் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போய் கேட்டேன், எனக்கு எனக்கு தான் வேலை, எங்கேயாலும் வெளியில் போனேன், நானாவது கொஞ்சம் யோசிப்பேன், நான் கவலையப்பட மாட்டேன், வாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு போகலாம், ஏன் இவங்க பண்ணுறாங்கன்னு கேட்கலான்ட்டு கரெக்டாக போய் கேட்பாரு. கரெக்டாக போய் கேட்கலன்னா அவரால் முடியாது, தூக்கம் வராது. அந்த மாதிரி ஒரு அந்த சகிப்புத்தன்மை கிடையாது. அந்த தப்பு கண்டு பொங்கி குணம் நிறைய உண்டு. அது ரொம்ப அப்ரிசியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். அவனோட ஏஜுக்கு வந்து எதுக்கு இவ்வளவு உண்மை வச்சு நான் கூட சொல்லுவேன், வேணாங்க இதெல்லாம் என்னங்க, வாங்க போலாம் தான் வந்துருவாரு, நம்ம கூப்பிட்டா வந்துருவாரு. ஆனாலும் மனசுக்குள்ள வந்து அவருக்கு அந்த அந்த அரிப்பு இருந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி பண்றாங்களே இவங்க, தப்பு பண்றதை கேட்கணுங்கிற அந்த எண்ணம் ஜாஸ்தி. அது மாதிரி நான் போய் கேட்டேன். அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எனக்கு இருந்தது எல்லாம். அப்புறம் இப்ப நான் அதை குறைச்சிட்டேன் கொஞ்சம். நிறைய அந்த புத்தகங்கள்லாம் படிக்கும்போது சில விஷயங்களை வந்து தவிர்க்கணும்ன்றது, எல்லாத்தையும் எடுத்து போட்டோம்னா நமக்கு நம்ம நினைக்கிற விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால இதுல வந்து நான் அதெல்லாம் விட்டுட்டேன். அந்த போய் அந்த உள்ள போய் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கேட்டேன், இது என்ன சார் வழிபாட்டு மன்றம்னு எழுதிக்கிங்களா? என்ன இல்லை சார், எல்லாரும் வந்து கீர்த்தனை எல்லாம் பண்ணுவாங்க சார், எல்லாம் வந்து ஒன்னா உட்காந்து சேர்ந்து பண்ணுவாங்க சார். சரி, அதுக்கு என்ன வழிபாட்டுன்னா என்ன, வழிபாடுன்னா என்ன சார்? நான் வழிபாடுன்ற வார்த்தையை சொன்ன அப்புறம் முடிக்கிறான். வழிபாட்டுன்றதுக்கும் வழிபாடுன்றதுக்கும் என்ன சார் வித்தியாசம்? வழிபாட்டுக்கும் வழிபாடுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நீங்க வழிபாட்டு மன்றம்னு எழுதிருக்கீங்களா? அப்படிதான் சார் வரும். வராது சார் அப்படி. அந்த மாதிரி சொல்லாதீங்க, எனக்கு தெரியும் ஓரளவு தமிழ், அதனால தான் நான் தெரிஞ்சு சொல்றேன். நீங்க தப்பா எழுதிக்கலாம், அதான் மாத்தி எழுதுங்க அடுத்த தடவை வரும்போது. இது சரியா இல்லையா? நீங்க பாக்குற ஜனங்களுக்கு வந்து புரியாம இருக்கலாம். ஆனா நல்ல ஒரு தமிழ் கொஞ்சம் தெரிஞ்சவங்க வந்து, நான் வெறுமதான் உட்காந்துருந்தேன் அந்த வரியை படிக்கும்போது எனக்கு அது தோணிட்டு இது மாதிரி இருக்குன்னு, அதனால வந்து கேட்கறேன்னு சொன்னேன். அப்புறம் வழிபாட்டு மன்றம்ன்றது தெருவில் பஜனை பண்ணிட்டு போவாங்க, 4 தெரு சுத்தி. மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னா காத்தால அந்த பஜனை பண்ணிட்டு போவாங்க, அதை சொல்லலாம். வழி பாடுகின்ற மன்றம்ன்றது கூட்டம், வழிபாடுகின்ற அமைப்பு. வழியில பாட்டு பாடி வழிபோக்கன். வழியில எங்கேயோ ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போவான் பாத்தீங்களா? அவன் என்னென்ன அந்த காலத்துல என்னென்ன மாட்டு வண்டி ஓட்டு போறவங்களாம் வழியில ஏதாவது ஒரு பாட்டு பாடினே போவாங்க, அவங்களுக்கு அந்த அலுப்பு தெரியாம இருக்குது. அது வழிபாடு, அது வழிபாட்டு மன்றம் சொல்லலாம். அதை இதை எப்படி சொல்லுவீங்கன்னு சொன்ன அப்புறம் முடிக்கிறாரு அவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, நான் அடுத்த தரம் போகும்போது மாத்திட்டாரு. அதுக்கு அடுத்த தரம் போகும்போது பார்த்தேன்,
அந்த இடத்துல பேப்பர்ல வழிபாடுன்னு எழுதி ஒட்டியிருந்தது. அந்த வழிபாட்டுக்கு மேல இந்த ஸ்கெட்ச் பென்ல எழுதி ஒட்டியிருந்தா ரைட், ஏதோ ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி. ஆக வழிபாடு மன்றம்ன்றது தான் கரெக்ட். அதுதான் சொல்ல வந்தேன். வழிபாடு மன்றம் தான் வழிபாடு செய்கின்ற அமைப்பு அப்படின்றது. வழிபாட்டு மன்றம்னா ரோட்ல வழியில பாடின்னு போகிற ஒரு கூட்டம் அப்படின்னு ஆயிடும். வழிபாட்டு மன்றம்னு எழுதக்கூடாது, அது தப்பு. அதுதான் சொல்ல வந்தேன். அதுதான் செருக்கு தருக்குன்னு வாங்க தெரியுமா? தருக்குன்னு கேள்விப்படுறீங்களா நீங்க? தருக்குன்றது வந்து அந்த திமிரு பிடிச்சதுக்கு. செருக்குன்றது வேற. செருக்குன்றது வந்து பெருமிதம். அது இருக்கலாம் ஒரு ஆளுக்கு, செருக்கு இருக்கலாம். செருக்குன்றது வந்து எனக்கு தெரியும் அப்படின்றது. எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்ன்றது செருக்கு. என்னோட தெரிஞ்சவங்க கிடையாதுன்றது தருக்கு. அதை ஞாபகம் வச்சுங்க. எனக்கு தெரியும் சொல்றது ஞானச்செருக்குன்னு வாங்க. அந்த காலத்தையே ஞானச்செருக்குன்னா அந்த வித்தியாச இருக்க கல்வி அறிந்த செருக்கு, அது ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த மாதிரி அந்த அந்த செருக்குன்றது இருக்கலாம், அது தப்பு இல்லை. அது வந்து எனக்கு தெரியும் அப்படின்றது. தருக்குன்றது அதை விட என்ன, அதுக்கு மேலே யாருக்கும் தெரியாது, எனக்கு தான் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும்ன்றது தருக்கு, எனக்கு தெரியும்ன்றது செருக்கு, பெருமிதம். செருக்குன்றதை நம்ம சொல்லலாம். நீங்க அது மாதிரி அந்த ஒண்ணு நம்ம இதுல சொல்லும்போது என்னன்னா, ஆகிய முதலிய இந்த வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரியுமா உங்களுக்கு? ஆகியன்றது என்னன்னா டெஃபினட் வார்த்தை ஆகிய. அப்பர் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் ஆகியோர் தேவாரத்தை பாடினர் அப்படின்னு சொல்லலாம். மணிவாசகர் என்கின்ற மாணிக்கவாசகர் திருவாசகத்தை பாடினார் அப்படின்னு சொல்லலாம். அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் ஆகியோர் தேவாரத்தை பாடினார்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க 3 பேர் தவிர அதில் கிடையாது, டெஃபினட் முடிஞ்சு போகுது. அவங்க 3 பேர் தான் தேவாரம் பண்ணுறது, வேற யாரும் அதில் உள்ள வரல. அதனால அதை வந்து ஆகியன்னு சொல்லலாம். ஆகியன்னு முடிஞ்சு போச்சு. ஆகியன்னா ஆகிவிட்டது, ஆயிடுத்துன்ற மேம்பார். உங்க கையில இருந்து எங்கன்னா ஆயிடுத்துணும், காலி ஆயிடுத்துன்னு, அதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல அந்த 3 பேருக்கு மேல இல்ல. அந்த மாதிரி இடத்துல நீங்க ஆகியன்றதை யூஸ் பண்ணலாம். ஆனா முதலியன்னு யூஸ் பண்ணீங்கன்னா ஆரம்பம் மட்டும்தான், முடிவை சொல்லாத அந்த வார்த்தையை முடிச்சுக்கிறீங்க பார்த்தீங்களா? முடிவை சொல்லாத ஒண்ணு இல்ல, அதுலயே நீங்க சொல்லலாம். சாதாரணமாவே கண்ணப்பர், திருத்தொண்டர், அப்பூதியடிகள், திருத்தக்க கல்லூரி நாயனார் முதலிய 63 நாயன்மார்கள், அவருடைய கதைகளை கொண்டது பெரிய புராணம். அப்பூதியடிகள், கண்ணப்பர், திருத்தொண்டர் முதலிய சிவனடியாருடைய கதைகளை கொண்டது பெரிய புராணம் அப்படிங்க. முதலியன்றோம் நம்ம அந்த இடத்துல. ஏன்னா நீங்க 64 பேர் நீங்க சொல்லல, நீங்க சொல்லி 3 4 தான் சொல்லிருக்கீங்க. அதோட கண்டினியூஷன் எதுக்கு? அது எல்லாத்தையும் உங்களால் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த இடத்துல வந்து கண்ணப்பர் நீங்க வந்து இதை சொன்னீங்க, கண்ணப்பர் திருத்தொண்டர் ஆகியன்னு ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க 2 பேரோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதுதான் கண்ணப்பர், திருத்தொண்டர், அப்பூதியடிகள் முதலிய 63 நாயன்மார்கள் அப்படின்னீங்கன்னா இன்னும் 63 இருக்குதுல்ல. நான் 3 தான் சொல்லியிருக்கேன், இன்னும் 60 இருக்குன்றது உள்ளடக்கம். அது முதலியன்றதை வந்து அப்படி ஆரம்பிக்கணும். ஆகியன்றது வந்து டெஃபினட் முடிஞ்சு போனது. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஆகிய திசைகளில் எல்லாம் தேடி பார்த்தேன், கிடைக்கவில்லை. கரெக்ட். 4 திசைகளில் தேடினா கிடைக்கல. நீங்க இதே மாதிரி இந்த பக்கம்னா நீங்க மாம்பழம், செங்கல்பட்டு, திண்டிவனம் முதலிய முதலிய தெற்கு நோக்கிய ஊர்களில் எல்லாம் தேடினேன். முதலியன்னா அது 3 தான் நீங்க சொல்றீங்க. இன்னும் எத்தனையோ ஊர்ல அதெல்லாம் போய் நீங்க தேடி இருக்கீங்க ஏதோ ஒரு பொருளை வேணும்னு. ஆனா அதில் எல்லாத்தையும் சொல்ல நீங்க முதலிய ஊர்களில் தேடினேன். அதெல்லாம் வெரி நைஸ். அது அந்த மாதிரி சொல்லணும். முதலியன்றது வந்து எங்க யூஸ் பண்ணும், ஆகியன்றது எங்க யூஸ் பண்ணணுன்றது நம்ம பார்த்துக்கணும். இது இன்னைக்கு 3 சொல்லியிருக்கேன்னா இது உங்களுக்கு ஏற்புடையதான்றதை சொல்லுங்க. இந்த மாதிரி சொல்றது, இந்த மாதிரி தமிழ்ல சில திருத்தங்களான வார்த்தைகள், புரியாத வார்த்தைகளை சொல்லலாமா? இதுல உங்களுக்கு ஈர்ப்பு இருக்கா? இல்ல காலமேப்புல ஒரு பாடல்களை, இன்னும் காலமேப்புல ஒரு பாடல்கள் நீங்க சொல்லலாம், இன்னும் ஒரு 200 300 பாட்டு சொல்லலாம், அவ்வளவுக்கு இருக்கும்.
அதே வேண்டாம் நம்மளுக்கு. வேற எதுவும் இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலா நம்ம இப்போ தப்பு இல்லாத தமிழில் வந்து எப்படி யூஸ் பண்ண பேசுறமோ இல்லையோ தெரிஞ்சாவது வச்சுக்கலாம். யாராவது என்னது ஆகியன்னா இல்லை ஆகியன்னு சொல்லக்கூடாது, முதலியன்னு சொல்லணும். வந்து தப்பா வந்தது நீங்களே சொல்லிக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். இது மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்க. அது அது வந்து அதை நம்ம நீங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் பின்னாடி அதுக்கு நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா இதில் நான் கண்டிப்பாக பண்றேன். இல்லைன்னா நான் மறுபடியும் அந்த பாடல்கள்லயே போயிடுறேன். தேங்க்யூ. இதே நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணதா நான் நினைச்சுக்காதீங்க. இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாதவங்க இது தெரிஞ்சுங்க, தெரிஞ்சவங்க உங்களுக்குள்ள ஒரு புதுப்பிச்சுங்க, அவ்வளவுதான். தேங்க்யூ.